அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானில் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து விட்டார்கள். மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஆட்சிக்கு எதிராக மாறியிருக்கின்றார்கள். இந்த ஆட்சிக்கு மக்களினுடைய ஆதரவு கிடையாது. விரைவில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்குலக ஊடகங்களும் அமெரிக்காவின் அடிவருடிகளான தமிழ் ஊடகங்கள் கூட தொடர்ச்சியாக செய்திகளை ஒளிபரப்பி வந்த சூழ்நிலையில் அவற்றுக்கெல்லாம் பதிலளிப்பதைப் போல இன்றைய தினம் ஈரானில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அயதுல்லா அல் கமேனி விடுத்திருந்த அறிவிப்புக்கு மக்களினுடைய பதில் என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலில் சீனாவினுடைய புதிய நகர்வுகள் அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றன. கனடாவில் பாடசாலை வளாகத்துக்குள் இடம்பெற்ற பயங்கரம். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் மக்கள் அரசுக்கு எதிராக போராடுகின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். ஈரான் அரசுக்கு அங்கு ஆதரவில்லை, அனைவரும் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்று அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்கள் நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள். அந்த போராட்டம் நடைபெற்ற போதே நாங்கள் குறிப்பிட்டோம். சில ஆயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டத்தையும், குறிப்பாக மொசாட் சிஐஏயின் உடைய உளவாளிகளும் ஆயுத குழுக்களும் இணைந்து நடத்திய கலவரத்தையும் வைத்து ஈரான் ஆட்சிக்கு மக்களிடம் ஆதரவில்லை, மிகப்பெரிய அளவில் ஈரான் ஆட்சி வீழ்ச்சியடைய போகின்றது என்று செய்திகள் வெளியிடப்படுவதாகவும், ஈரானில் நடைபெற்ற போராட்டங்கள் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தோம். ஆனால் அமெரிக்க சார்பு ஊடகங்களும் அதற்கு சார்பானவர்களும் அதை மறுத்து தொடர்ச்சியாக பின்னூட்டங்களில் கூட கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு, அதாவது இஸ்லாமிய புரட்சியினுடைய 43வது ஆண்டு வெற்றியை கொண்டாடக்கூடிய இஸ்லாமிய ஈரான் குடியரசினுடைய நினைவு தினத்திலே ஈரான் அரசுக்கான தங்கள் ஆதரவை வெளிப்படுத்துவதற்கும், அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிரான மக்களின் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும் நீங்கள் பெரும் கூட்டமாக இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பு விடுத்தார். அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு லட்சக்கணக்கான மக்கள், லட்சம் என்று சொல்லிவிட முடியாது, இன்று சுயாதீன ஊடகங்கள் குறிப்பிட்டார்கள், ஏறக்குறைய 1 மில்லியனுக்கு மேற்பட்ட 1.5 மில்லியன் மக்கள் கலந்து கொள் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மில்லியன் கணக்கான மக்கள் இஸ்லாமிய புரட்சியின் வெற்றியை குறிக்கும் வகையில் டெஹ்ரான் மற்றும் புறநகரங்களில் ஒன்று கூடி அல்லாஹ் அக்பர் என்று கோஷமிட்டவாறு மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பல இடங்களில் அமெரிக்க கொடிகளினால் சூழப்பட்ட சவப்பெட்டிகள், அமெரிக்கா இங்கு காலை வைத்தால் சவப்பெட்டிகளில் தான் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதை காட்டும் முகமாக அமெரிக்க கொடிகள் சூழ்ந்த சவப்பெட்டிகள் மற்றும் ட்ரம்ப், நெதன்யாகு போன்றவர்கள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு பல இடங்களில் சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவப்படுத்தப்பட்ட காணொளிகள் மற்றும் அமெரிக்க ஸ்டேலினுடைய கொடிகள் எரிக்கப்பட்டு இனப்படுகொலையாளிகள் தண்டிக்கப்படாமல் போக மாட்டார்கள் என்றும் மக்கள் கோஷங்கள் எழுப்பினார்கள். ஒரு இடம் 2 இடம் அல்ல, பல இடங்களில் ஈரான் மக்கள் அமெரிக்க ஸ்டேலிய கொடிகளை தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல் அமெரிக்க இஸ்ரேலிய கொடிகள் அங்கு கீழே போடப்பட்டு அங்கு வருபவர்களால் கால்களினால் மிதிக்கப்பட்டு தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இது ஈரான் அரசின் உடைய நிகழ்ச்சி நிரல், ஈரான் அரசு வார செய்கின்றார்கள் என்று மட்டும் கூறிவிட முடியாது. ஏனெனில் ஈரானில் இருக்கக்கூடிய பல நகரங்களில், பல கிராமங்களில் இடம்பெற்ற மக்கள் அணிவகுப்பின் போது கூட மக்கள் தென்னெழுச்சியாக இஸ்ரேலிய அமெரிக்க கொடிகளை தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மக்கள் தங்களுக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், உள்ளுக்குள் அவர்கள் அண்ணன் தம்பி அடிபட்டு கொண்டாலும் கூட அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு, இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு, ஈரான் மீது அமெரிக்க ஆக்கிரமிப்பதை எதிர்க்கும் நிலைப்பாட்டில் அனைவரும் ஒரு புள்ளியில் ஓரணியில் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்பதை இன்று திரண்ட மக்கள் கூட்டம் திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது. ஏனெனில் ஒரு மக்கள் அலை, இவ்வளவு பெரிய ஆதரவு இந்த இஸ்லாமிய குடியரசுக்கும் அரசுக்கும் இருக்கின்றதா என்று நினைக்கும் அளவுக்கு, ஏனெனில் இவர்கள் செல்வாக்கான ஊடகங்கள் எல்லாம், மேற்கத்திய ஊடகங்கள் தவறான செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் அனைத்து செய்திகளையும் தவிடுபடியாக்கி மக்கள் பதில் கொடுத்திருக்கின்றார்கள். எங்கும் அல்லாஹ் அக்பர், ஈரான் வாழ்க, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும்
எதிரான கோஷங்களைத்தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதேபோல இஸ்லாமிய புரட்சியின் ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வுகளில் மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்தது ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், அதிநவீன ட்ரோன்கள் பல இடங்களில் கூட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஈரான் தன்னுடைய இராணுவ வலிமையை இந்த பேரணியில் தெளிவாக பறைசாற்றியிருந்தார்கள். இதுவரை போர்க்களத்திற்கு வராத அல்லது போர்க்களத்திற்கு கொண்டு வரப்படாத புதிய ரக ஏவுகணைகள், ட்ரோன்கள் என்பவை கூட காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை நிறுத்துமாறு இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஒரு நிபந்தனை வைத்திருக்கும் சூழ்நிலையில், எங்கள் ஏவுகணைகள் இது எங்களுடைய பலம், இதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று ஒரு செய்தியை சொல்வதைப் போல தங்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பல நகரங்களில், டெஹ்ரான் மட்டுமல்ல பல நகரங்களில் ஈரான் அரசு காட்சிப்படுத்தி வைத்திருந்தது. மக்கள் அந்த ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களுக்கு முன்னால் வீடியோ பதிவுகள், புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல சீனாவில், ரஷ்யாவில், ஈரானிய தூதரகங்களிலும் மிகப்பெரிய அளவில் முறை ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசு தினம் கொண்டாடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக மாறியிருக்கின்றது. எனவே ஈரான் மக்கள் ஒரு தெளிவான செய்தியை கூறிவிட்டார்கள். நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம், ஒரே நாடாகத்தான் இருக்கின்றோம், எதிரிகள் எங்களை பிளவுபடுத்திவிட முடியாது, ஈரானை காப்பதற்கு அனைவரும் ஒரே குரலில் நிற்போம் என்ற ஒரு செய்தி. இது வெறுமனே இஸ்லாமிய குடியரசுக்கான ஆதரவு என்பதற்கு அப்பால் அமெரிக்காவுடன் ஒரு பெரும்போர் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய மக்கள் அலை தங்களுடைய ஆதரவை ஈரான் வெளிப்படுத்துவதில் வெற்றியடைந்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றங்கள் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் சீன கடற்படைக்கு சொந்தமான 055 நாசகார கப்பல் மீண்டும் லியாவாங் 1 ஓமன் வளைகுடாவுக்கு மிக அருகாமையில் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சீனாவின் உடையோரு போர்க்கப்பல் ஈரானுக்கு ஆதரவாக மத்திய கிழக்கில் வந்திருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ஒரு போர்க்கப்பல், இது ஏற்கனவே ஒரு உளவு கப்பல் வந்திருக்கும் சூழ்நிலையில் ஒரு நாசகார போர்க்கப்பல் லியாவாங் 1 என்ற கப்பல் தற்போது ஓமன் வளைகுடாவுக்கு வந்திருப்பது சீனா ஈரானுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது. ஏனெனில் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம், கடந்த 3 தினங்களில் 72 மணி நேரங்களில் 8க்கு மேற்பட்ட சீனாவினுடைய கார்கோ விமானங்கள் டெஹ்ரானுக்கும் சீனாவுக்கும் இடையில் பறந்து கொண்டிருந்தன. இவை நிச்சயமாக இராணுவ சாதனங்களையும் ஆயுதங்களையும் கொண்டு வரக்கூடிய விமானங்கள் என்ற செய்தி வெளியான சூழ்நிலையில் இன்று சீனாவினுடைய போர்க்கப்பலும் ஈரானுக்கு ஆதரவாக நிலைநிறுத்தப்பட்டுள்ள செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல ஈரான் மீதான தாக்குதல் பேரழிவை ஏற்படுத்துவதுடன் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் அழித்துவிடும் என மீண்டும் மிக கடுமையான முறையில் அமெரிக்காவுக்கு சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்தல் விடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் சீனாவின் பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தினம், சீனாவினுடைய போர்க்கப்பல் வருகை என்பன ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்க, கத்தார் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரி ஜானி அவர்கள் டோஹாவுக்கு சென்றடைந்திருக்கின்றார். அவரை அங்கு வரவேற்றிருக்கக்கூடிய கத்தாரினுடைய முக்கியஸ்தர்கள் அவருடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு மத்தியஸ்தராக அல்லது ஒரு ராயதந்திரத்தை மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு நாடாக கத்தார் காணப்படுகின்றது. இந்நிலையில் தான் கத்தார் அதிகாரிகளுடன் ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உடைய தலைவர் சந்தித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் ஒரு மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு விடயத்தை அல் ஜசீரா ஊடக வலையமைப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள். காசாவில் இஸ்ரேல் பாலஸ்தீன் மக்களை படுகொலை செய்த போது 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 25,000க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என்ற விடயங்களை எல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது ஆயிரக்கணக்கான உடல்கள் மீட்கப்பட முடியாத அளவுக்கு, ஆவியாக போகும் அளவுக்கு மிகப்பெரிய தடை செய்யப்பட்ட பொஸ்பரஸ் வெப்பக்குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க தயாரிப்பு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வெப்ப ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதால் ஆயிரக்கணக்கான மக்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட முடியாத அளவுக்கு
உருகி போய் சிதைந்து ஆவியாக போயிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக காசாவில் 2842 பாலஸ்தீனர்களின் உடல்கள் எஞ்சியிருக்கவில்லை. அந்த உடல்களை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. மீட்பு பணி அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று அவர்கள் மீட்கப்படவில்லை. இவர்கள் அனைவரும் தாக்குதல் நடந்த சம்பவ இடங்களில் முழுமையாக எரிந்து ஆவியாகி போயிருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்திதான் தற்போது வெளியாக இருக்கின்றன. மிக பெரிய அளவில் வெப்பத்தை வெளியிடக்கூடிய 5000 ஃபரனைட்டுக்கு மேல் அதிகமான வெப்பத்தை உருவாக்கக்கூடிய தெர்மோபரிக் தடை செய்யப்பட்ட குண்டுகளை அமெரிக்காவிடம் இருந்து பெற்று இஸ்ரேல் பலஸ்தீன் மக்கள் மீது வீசி இருக்கின்றார்கள். அவைதான் மிகப்பெரிய 2000க்கும் மேற்பட்ட மக்களை சுவடுகள் தெரியாமல் அழித்திருக்கின்றன என்ற ஒரு கொடூரம் வெளியாக இருக்கின்றது. இந்த வெப்பநிலையில் மனித உடலின் எலும்புகள், திசுக்கள், நரம்புகள், தசைகள் அனைத்தும் முழுமையாக சிதைந்து ஆவியாகி கரைந்து விடும் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கின்றது. இஸ்ரேல் பயன்படுத்திய MK-84, VLJ-109, JBJ-39 போன்ற அமெரிக்க தயாரிப்பு குண்டுகளே இந்த பேரழிவுக்கு காரணம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே அவர்களுடைய உடல்கள் மீட்கப்படவில்லை. அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய முடியவில்லை. ஒரு இறந்த மனிதனின் உடலை அவர்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று அழுவதற்கு கூட உரிமை இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்களின் உடல்களை எடுத்து சென்று அவர்கள் தங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் இறுதி கிரியைகளை, இறுதி வழிபாடுகளை கூட நடத்த முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை இஸ்ரேல் அங்கு பலஸ்தீன மக்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான விடயம். எனவே உலகில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், உயிரி ஆயுதங்கள், இரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக கூறி ஈராக் முதல் பல்வேறுபட்ட நாடுகளில் படையெடுத்து ஆக்கிரமித்து அந்த நாடுகளை சுடுகாடாக்கி அமெரிக்காவும் மேற்குலகமும் போர் நடத்தி வரும் சூழ்நிலையில் இவர்கள் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை தயாரிப்பது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கும் வழங்கி மிக பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய, ஆதாரபூர்வமாக வெளியாக இருக்கக்கூடிய உண்மையாக மாறியிருக்கிறது. கனடாவில் ஒரு பாடசாலையில் மிக கடுமையான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் 10 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். குண்டுதாரியும் இறுதியில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் சரளமாக மீட்கப்பட்டிருக்கும் செய்தி வெளியாக இருக்கின்றது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாகவும், டம்லா ரிச் மேல்நிலை பாடசாலைக்குள் புகுந்த துப்பாக்கிதாரி சரமாரியாக மாணவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சாய்ந்திருக்கின்றார்கள். 2 பேர் அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து சரளமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். 2 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கின்றார்கள். 10 பேர் வரை கொல்லப்பட்ட சூழ்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்று சில 100 மீட்டர் தூரங்களில் காயங்களுடன் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்த தாக்குதலில் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிறிய காயங்களுக்குள்ளானார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இது கனடா முழுவதும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். மிக முக்கியமான அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் தற்போது வெளிப்படையாகவே ஐரோப்பிய ஒன்றியத்தை சிதைப்பதற்கு அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தை அடிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவங்கள் முழுக்க ஐரோப்பிய யூனியனை சிதைக்கும் நோக்கில் அமெரிக்கா செயல்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சவாலை எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகள் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதுடன், ரஷ்யாவுடன் எமக்கு பல்வேறுபட்ட முரண்பாடுகள், கருத்து மோதல்கள், பிளவுகள் இருந்தாலும் கூட ரஷ்யாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நேரமாக இது மாறியிருக்கின்றது என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனெனில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஐரோப்பிய ஒன்றிய கிரீன்லாந்து விவகாரத்தில் இருந்து நேட்டோவில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய முதலீடுகள் போதாது, அதனால் நேட்டோவில் இருந்து தாங்கள் வெளியேறுவோம் என்று பல அறிவிப்புகள் வரை ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக அமைந்ததை வெளிப்படையாகவே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்நிலையில் தான் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன், நாங்கள் இனி அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்க முடியாது, ரஷ்யாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய பிணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும், உக்ரைன் ரஷ்யா விவகாரம் ஒருபுறம் சென்று கொண்டிருந்தாலும் ஐரோப்பிய யூனியனை பாதுகாப்பதற்கு, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நேரம் என அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு திறந்த அறிவிப்பை இமானுவேல் மெக்ரோன் விடுத்திருக்கின்றார். ட்ரம்பினுடைய கிரீன்லாந்து விவகாரம், வர்த்தக மிரட்டல்கள், வரி மிரட்டல்களுக்கு மத்தியில் மெக்ரோனுடைய இந்த அறிவிப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் அமெரிக்காவுக்கும் சற்று அதிர்ச்சி அளித்திருக்கின்றது.
இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.